இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தூர இருப்பவர் அல்ல, கூட இருப்பவர். வேடிக்கை பார்ப்பவர் அல்ல, வேதனையில் பங்கெடுப்பவர். சினம் கொள்பவர் அல்ல, எந்நாளும் உறுதுணையாய் துணை நிற்பவர். எனவே கடவுள் அன்பாய் இருக்கின்றார். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, கோடி அற்புதரை நாடி தேடி நாம் அனைவரும் குழுமி இருக்கின்றோம். அவருடைய அருள்கரம், அவருடைய பரிந்து பேசுதல் நம்மில் வெளிப்படுத்தப்பட மாட்டாதா என்ற எண்ணத்தோடு நாம் குழுமி இருக்கின்றோம். அவர் காட்டுகின்ற செய்கின்ற புதுமைகளும் அரும் செயல்களும் வல்ல செயல்களும் என்னுடைய வாழ்விலும் அரங்கேறாதா என்ற ஏக்கத்தோடு நாம் இங்கே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகில் மனிதர்கள் சுயநலங்களால் கட்டமைக்கப்படுகின்றார்கள். முற்றும் துறந்த ஞானிகள் முதல் துறவியர் முதல் இல்லறவாசிகள் வரை ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு நிலையில் நான் தான் என்ற ஒரு எண்ணத்தில், மன ஓட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பயணித்து கொண்டிருக்கின்றோம். இதனால் எதிர்கால தலைமுறையினரையும் அதே வேளையில் மனித நேயத்தையும் நாம் சிதைத்து கொண்டிருக்கின்றோம், அழித்து கொண்டிருக்கின்றோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. நான் மட்டும் வாழ்ந்தால் போதும், என்னுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் அடுத்தவருக்கு என்ன கேடு வந்தால் எனக்கென்ன என்ற மனப்போக்கில் வாழ்கின்ற மனிதர்கள் நம்மில் ஏராளம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அன்பு என்பது வெறும் உதட்டளவில் மட்டுமே என்னும் வார்த்தைகளை மட்டுமே வாழ்வில் எடுத்து இயம்புவர்களாகவே நாம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதும் மறுப்பதற்கு அல்ல. எல்லா சமயங்களும் அன்பை பற்றி அதிகமாக போதித்தாலும் இந்த பகை அன்பானது ஒவ்வொரு நொடி பொழுதும் உருவாகி கொண்டேதான் இருக்கின்றது. அதே வேளையில் பகைமையும் வளர்ந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதும் நாம் மறுப்பதற்கு இல்லை. ஏதோ ஒரு நிலையில், ஏதோ ஒரு வகையில் நாம் சார்ந்திருக்கின்ற சமயங்களும் பகை அன்பை வளர்த்து கொண்டுதான் இருக்கின்றன. அது அதிகாரத்தினால் இருக்கலாம், அல்லது சாதியினால் இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம், அல்லது செல்வத்தால் இருக்கலாம், அல்லது கல்வியால் இருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில் நாம் பகை உணர்வை மற்ற மனிதர்கள் மீது வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. ஒருவேளை நாம் இயல்பாக வெளிப்படுத்தலாம், நான் என் மீது அன்பு கூறுவது போல அடுத்த மனிதரையும் எனக்கு அடுத்திருப்பவரையும் நான் அன்பு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்று இயல்பாக வார்த்தை வடிவில் நாம் வெளிப்படுத்தலாம். ஆனால் அனுபவ ரீதியாக, அனுபவமாக அது வெளிப்படுகின்ற போது ஏதோ ஒரு நிலையில் ஒவ்வொரு மனிதர்களையும், நம்மோடு வாழ்கின்ற மனிதர்களை கூட நாம் அடக்கி ஆண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும், உணர்ந்து பார்க்க வேண்டும். இச்சூழலில்தான் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். இந்த அன்பான கடவுளை நேசிக்கின்ற நாம், இந்த அன்பான கடவுளை தேடி ஓடி வருகின்ற நாம், இந்த அன்பான கடவுளின் இரக்க பார்வையும் பரிவு பார்வையும் நம்மீது பட துடிக்கக்கூடிய நாம் அன்பாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித அந்தோனியாரை நாடி தேடி ஓடி வருகின்ற நாம், அவருடைய பரிந்து பேசுதலால் என்னுடைய குடும்பம் நலமாக வாழாதா என்று ஏக்கத்தோடு ஓடி வருகின்ற நாம் நம்முடைய அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தவிருக்கின்றோம்? நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்வில் அன்பின் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என சிந்திக்கின்ற போது, புனித அந்தோனியாரின் வாழ்வை நாம் முழுமையாக பார்க்கின்ற போது கடவுளை அவர் முழுமையாக நேசித்தார், ஆழமாக நேசித்தார். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்திலும் கடவுளை முன்னிலைப்படுத்தியவராக, கடவுளின் இறை திட்டம் என்னவென்பதை அறிந்தவர்களாக
அதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைப்பவராகவே புனித அந்தோனியார் வாழ்ந்து வந்தார், இருந்தார் என்பதை அவருடைய வாழ்வு சரித்திரம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவேதான் அடுத்தவர் மீது அன்பு காட்டக்கூடிய பண்பு நலனானது, நற்பண்பானது அவரில் மிளிர்ந்து காணப்பட்டது. எனவேதான் தன்னை நாடி வந்த மனிதர்களை, தன்னை நோக்கி வந்த மனிதர்களை அரும் செயல்களால், அற்புதங்களால் அவர் மகிமைப்படுத்தினார் என்றால், அவருடைய வாழ்வில் நிறைவை கொடுத்தார் என்றால், அவருடைய வாழ்வை மகிழ்ச்சியால் அவர் மாற்றினார் என்றால், அவர் கடவுள் மீது கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கை, கடவுளின் அன்பை அவர் சுவைத்ததன் காரணமாகவே. நாம் இறை அன்பை முழுமையாக சுவைக்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். ஏழைகள்பால் அக்கறை கொண்டவராக புனித அந்தோனியார் வாழ்ந்தார் என்றால், அவர்களுக்காக நீதிக்கான குரலை அவர் எழுப்பினார் என்றால், அவர் கடவுள் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை வெளிப்படுத்துவதன் காரணமாகவே. கடவுள் அன்பாய் இருக்கின்றார் என்பதை புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக அனுபவித்தார். அந்த அனுபவத்தை நாம் கொண்டு வாழ்கின்றோமா என சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற போது கடவுளின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக விடுதலை பயண புத்தகம் குறிப்பிட்டு காட்டுகின்றது. மக்களின் அழுகுரலை கண்ட ஆண்டவர் அவர்களை கண்ணோக்குகின்றார். தன்னுடைய பேரன்பால் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். தன்னுடைய இரக்கப் பெருக்கால் அவர்களை பாதுகாக்கின்றார். அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். எனவே விடுதலைக்கான வேட்கையை உருவாக்குவதற்கான சூழலை அவர் மேற்கொண்டார் என்பதை விடுதலை பயண புத்தகம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. மனிதர்கள் அழுகின்ற போது, அவர்கள் கடினப்படுகின்ற போது, வேதனையில் இருக்கின்ற போது கடவுள் அவர்களை கண்ணோக்கினார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய இரண்டாம் வாசகம் ஒருபடி மேலே சென்று கடவுளுடைய அன்பானது எப்படிப்பட்டதாக இருக்கும், கடவுளுடைய அன்பானது எவ்வாறு நிறைவு பொருந்தியதாக இருக்கும், கடவுளுடைய அன்பானது எவ்வாறு முழுமையானதாக இருக்கும், தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்காக அளிக்கும் அளவிற்கு கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். இறை அன்பும் பிறர் அன்பும் இணைகின்ற போதுதான் மனித வாழ்வு வளம் பெறும். இறை அன்பும் பிறர் அன்பும் இணைகின்ற போதுதான் மனிதர்கள் ஒற்றுமை உணர்வோடு வாழ முடியும். இறை அன்பும் பிறர் அன்பும் மனித வாழ்வில் இணைக்கப்படுகின்ற போதுதான் எல்லாம் நலமானதாய் இருக்கும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டு காட்டுகின்றார். நாம் இறைவன் மீது அன்பு கொள்கின்றோம். அதே வேளையில் நம்மோடு வாழ்கின்ற அடுத்த மனிதர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ஆர்வம், அந்த பக்குவம் நமக்கு இருக்கின்றதா என சிந்தித்து பார்ப்போம். தேவைக்காக மட்டுமல்ல, இவரை அன்பு செய்தால் இது என்னுடைய வாழ்வில் நிறைவேறும் என்பதற்காக அல்ல. அன்பு என்பது இயல்பாக நம்மை கொடுக்கக்கூடியது. புனித அந்தோனியார் அவருடைய வாழ்வில் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார். கடவுள் உனக்கு கொடுக்க அந்த கரங்களும், கடவுள் உனக்கு கொடுத்த அந்த கால்களும் உன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்ல, மாறாக உன்னோடு வாழ்கின்ற மனிதர்கள் துன்பப்படுகின்ற போது அவர்களோடு உடன் பயணிக்க, அவர்களுக்கு கரங்களை நீட்ட என்று வெளிப்படுத்துகின்றார். அன்பு என்பது நாம் துன்பப்படுகின்ற மனிதர்களை கண்ணோக்குவதற்காக அல்ல, மாறாக அவர்களுக்காக நம்மையே முழுமையாக வழங்குவதுதான் அன்பு என்பதை அவர் தன்னுடைய வாழ்வால் எடுத்து எம்பிவிட்டு சென்றிருக்கின்றார். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர் இன்றும் பேசப்படுகிறார் என்றால், 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதரை இன்றும் நாம் நாடி தேடி ஓடி வருகின்றோம் என்றால், கடவுளின் அன்பை அவர் முழுமையாக சுவைத்ததன் காரணமாகவே. அந்த அன்பை சுவைப்பதற்கான ஆர்வத்தோடு நாம் குழுமி இருக்கின்றோம். நம்மோடு வாழ்கின்ற சக மனிதரிடத்தில் முழுமையான அன்பை வெளிப்படுத்துகின்ற பக்குவத்தை நாம் உருவாக்கி கொள்வோம். அது சாதாரண அன்பு அல்ல, மாறாக பகைவரிடத்திலும் அன்பை கொடுப்பவர்களாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் இருக்கரம் விரித்தவராய் இருந்த அந்த நொடி பொழுதும், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள். பகை அன்பையும் பகைவருக்கும் அன்பை அவர் எடுத்து காட்டுகின்றார், எடுத்து இயம்புகின்றார்.
நாம் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதரிடத்தில் முழுமையான அன்பை கொடுத்து வாழ்வதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கின்றதா என சிந்தித்து பார்ப்போம். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்வதற்காக? அன்பு புனிதமானது, அது கலப்படமற்றது. அன்பு மனித வாழ்வை ஆட்கொள்ள வல்லது. அன்பு மனித வாழ்வில் ஒளி ஊட்ட வல்லது. அன்பு மனித வாழ்வில் எந்நாளும் ஒற்றுமையை வளர்க்க வல்லது. அன்பு மனித வாழ்வை வளப்படுத்துவது. அன்பு மனிதனாக நல்லுள்ளத்தோடு வாழ்வதற்கான ஆற்றலை கொடுக்க வல்லது. அந்த அன்பை நம்முடைய இதயத்தில் ஏந்தியவர்களாய் இறை அன்பை சுவைக்க துடிக்கின்ற நாம் பிறர் அன்பில் நம்முடைய வாழ்வை கொடுக்கின்ற போது புனித அந்தோனியாருடைய அருள் ஆசீர், புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுதல் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆட்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து வேண்டுவோம்.